விஜய் ஓட்டு யார் ஓட்டை பிரிக்க போறாரு? விஜய் ஓட்டை பிரிக்கிறதால லாபம் திமுக கூட்டணிக்கு, அண்ணா திமுக கூட்டணிக்கு. தமிழ்நாட்டில் முதன் முறையாக தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலானவங்க விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருந்தாங்க, எஸ்பெஷலி முஸ்லீம் பீப்புள். விஜய் ஓட்டு யார் ஓட்டை பிரிக்க போறாரு? எல்லார் ஓட்டையும் பிரிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது விஜய் ஓட்டை பிரிக்கிறதால லாபம் திமுக கூட்டணிக்கு, அண்ணா திமுக கூட்டணிக்கான இந்த தேதியில உறுதிட்டு அதை சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமா என்னுடைய ஹஞ்ச் வந்து தமிழ்நாட்டில் முதன் முறையா தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் ஒரு பிஎம்கே பிஜேபி எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த அலையன்ஸ் தப்பு அப்படின்னு ஒரு வாரம் பேசுவாங்க, 10 நாள் பேசுவாங்க. கண்டினியூஸா 3 மாசம் பேச முடியாது. இனிமே பேச வேண்டியது அரசியல தான் பேசணும். நீங்க அப்படி பார்க்கும்போது வந்து இந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து பாமகவையும் உள்ள சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், ஜாதி கட்சிகள், அப்புறம் அவங்க என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள், ஏசி சண்முகம், இந்த மாதிரியான கிருஷ்ணசாமி, இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வராங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சரியான போட்டியாக தான் இருக்கும். ஏடிஎம் பிஜேபிக்கு எதிரான உணர்வுகள் வந்து அடுத்த ஒரு ஆண்டுல தேர்தலை நெருங்கும் போது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வு மேலும் வளர்ந்தோங்கி இருக்கக்கூடிய காரணத்தால் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் என்பது வந்து கணிசமான அளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் சுருக்கமாக என்ன சொல்றேன்னா, இந்த அலையன்ஸ் வந்ததாலேயே திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுவிடும். மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பிஜேபியை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் 3 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக நம்ம இந்த அலையன்ஸை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒரு விதத்தில் திமுகவுக்கு வந்து பொனன்சா பூன், அது அவங்க ஈஸியாக நெகட்டிவ் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவாங்க. அது தவறான பார்வை, 100% தவறான பார்வை. 14, 19, 24 பிஜேபி தமிழ்நாடு ஓட விரட்டுச்சு. ஆனால் 21 பிஜேபியும் இடம்பெற்ற அதிமுக தான் 75 சீட் ஜெயிச்சது, பிஜேபி 4 சீட் ஜெயிச்சு. அதுதான் அளவுகோல். அசம்பிளி எலெக்ஷனில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மோடி ஸ்டாலினோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அளவுகோல். ஆகவே இந்த அலையன்ஸ் அடுத்த ஓராண்டில் எப்படி மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை பெறப்போகிறது, நம்பர் 1. நம்பர் 2, திமுக நிர்வாகத்தை எப்படி கொடுக்க போகுது. நம்பர் 3, பிஜேபி பெரிய தவறுகளை செய்யாமல் எப்படி இருக்க போகுது. இவ்வளவு விஷயங்களையும் பொறுத்தது. அதாவது மறுபடியும் சொன்னால், இந்த அலையன்ஸ் வந்த காரணத்தாலேயே திமுகவோட வெற்றி 26 உறுதிப்படுத்தி விட்டது என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் பகல் கனவு, அபத்தமானது. அப்படி கிடையாது. இந்த அலையன்ஸ் வரத்துக்கு முன்னால் பெரும்பாலானவங்க விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருந்தாங்க, எஸ்பெஷலி முஸ்லீம் பீப்புள். பிகாஸ் ஆஃப் விஜய்க்கு ஓட்டு போடலாம், ஏன்னா திமுக மேலே விருப்பம் இல்லை, அவங்க சரியா இல்லைன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் நேற்றைய அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து சிறுபான்மையினர் மத்தியில் வந்து ஒரு ஃபியரை உருவாக்கியிருக்கு. டாக்டிக்கல் ஓட்டிங் தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ விஜய் பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய்க்கு ஓட்டு போடுறதால பிஜேபி வரதை தடுக்க முடியாது. யாருக்காவது ஓட்டு போட்டால் அது பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றதை தடுக்கணும்னா அது திமுக கூட்டணிக்கு தான்.